வெல்கம் டு ஃப்ளோர்பால் டிசைனர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும், அதை என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அதை ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி டயக்ராம் போடணுன்ற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட அளவுகளை அதே ஃபார்முலா மெத்தடில் நான் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை வச்சு உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் இல்லாத ப்ளவுஸ் தான், வெறும் நார்மல் ப்ளவுஸு. இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ரெண்டாக மடிச்சிருக்கேன் துணியை. சரிங்களா, ரெண்டாவது துணியை மடிச்சிருக்கேன். கரைப்பகுதி எப்போவுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகணும். சரிங்களா, கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். க்ளோஸாக இருக்க பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். மித்த ரெண்டு பக்கமுமே ஓப்பனாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஆனால் கரைப்பகுதி வந்து நம்ம மடித்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் நம்மளுக்கு எதிர்ப்புறதான் வந்து மடித்து போடணும். க்ளோஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம அளவுகளை வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின் உயரம் தான். சரிங்களா, பின் உயரம் வந்து எனக்கு வந்து ரெடி சைஸ் வந்து 12. நான் கூடுதல் அளவுகள் சேர்த்து எனக்கு 14 இன்ச் வந்திருக்கு. சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து கீழேருந்து ஒரு ரேண்டமாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா துணி வந்து அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சமப்படுத்துறதுக்காண்டி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பின் உயரம் பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறோம். அந்த வரைகிற பீஸ் வந்து கீழே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் உயரம். சரிங்களா, எனக்கு தேவையான அவுட்புட் அளவு வந்து 12. நான் கூடுதல் அளவுகள் சேர்த்து எனக்கு 14 இன்ச்சு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ 14 இன்ச்சு பின் உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு. ஸோ 10.5 இன்ச்சு நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது உயரமும் பின் உயரமும் மார்பு சுற்றளவையும் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு டயக்ராம்லையுமே இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன், அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அளவு எடுத்து தைக்கும் போது இப்படி தான் போடணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம், கழுத்தோட இறக்கம்லாம் இருக்கு இல்லையா, கழுத்தோட அகலம் நம்மளுக்குரிய அளவு தான். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்னோட மார்பு சுற்றளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 சைஸுன்றனால எனக்கு ஒரு 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் இருந்தால் போதும். ஏன்னா இது வித்தவுட் லைனிங்கிறனால நம்ம வந்து கழுத்து பட்டியெல்லாம் வச்சு திருப்பும் போது இன்னும் கொஞ்சம் கழுத்து அகண்டு கொடுக்கும். ஸோ கழுத்தோட அகலம் வந்து எனக்கு 2.5 இன்ச்சும் கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோலுக்கு வந்து நம்ம உங்களுக்கு அந்த ஃபார்முலா படி நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் வீடியோன்றனால உங்களுக்கு அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாத மாதிரி தோணும். அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா, இப்போது ஆர்ம் ஹோலுக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 5 இன்ச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சரிங்களா, மார்பு சுற்றளவை 4 பிரிவாக்கி அதோட 3 இன்ச்சு கூட்டணும்னா கூட்டி அந்த வர ஆன்சரை 2ஆக வகுக்கும் போது கிடைக்கிற ஆன்சர் தான் ஆம் சுற்றளவு. சரிங்களா, ஆம் ஹோல் அகலம். ஸோ இப்போ வந்து அதை நான் தியரியாக கொடுத்துருக்கேன். அது படிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோவாக வந்துடும். ரேண்டமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி ஃபீல் ஆகும். ப்ராப்பரான உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுன்றனால நீங்கள் இது வந்து கொஞ்சம் நோட்டு பயன்படுத்தி எழுதி ஃபார்முலாலாம் பயன்படுத்தி போடும்போது தான் உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து முடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். இந்த கிளாஸ் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து டைலரிங் கற்றுக்குறீங்க. ஓகேவா, சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது தேவையான கழுத்து அகலத்தையும் இறக்கத்துலையும் நான் நெக்கோட டிசைனை வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோலில் அந்த அக்குள் பகுதிக்கு போட்ட இடத்துல நான் ஆம்ஹோல் வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ வரைஞ்சிட்டு கீழே வந்து லைட்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறது தான். தைக்கிறது அந்த கப்பு ஷேப் கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம், கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ கழுத்து பகுதி வந்து நம்ம என்ன ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்லேயே நம்ம வித்தவுட் லைனிங் பீஸ்க்கு மட்டும் கழுத்தை வந்து கட் பண்ணி இது பண்ணிக்கலாம் கிளாத்தை வந்து. சரிங்களா, இப்படி தான் கட் பண்ணணும். நான் வீடியோக்காண்டி டேபிள் வாட்டம் அந்த மாதிரி இருக்கனால நான் வந்து கிளாத்தை சுற்றி விட்டு நான் வெட்டுறேன். ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் வெட்டும் போது
அப்படியே போட்டு ரொம்ப கிளாத்தெல்லாம் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் வந்து மூவ் ஆகணும். அந்த மாதிரி பண்ணி தான் வெட்டணும். எனக்கு கேமராக்காக வாட்டம் கிடைக்கல, அதனால் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் கிளாத்தை பயன்படுத்தி வெட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப நான் பீஸ் வந்து கிளாத்தை வந்து அதே பொசிஷன்லேயே போட்டுட்டேன். பேக் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா? ஓகே, இப்போ வந்து என்னோட முன்னுயரம் மார்புக்கு வந்து முன்னுயரம் ஃப்ரண்ட் பீஸோட முன்னுயரம் வந்து நம்ம குறிக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முன்னுயரம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ 12 இன்ச்சு நான் என்ன செய்கிறேன், பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் பீஸில் அப்படியே அந்த 12 இன்ச்சை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். முன்னுயரம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணணும்னா, நம்மளோட ரெடி சைஸ், அதாவது ஷோல்டரு, சென்டர் ஷோல்டர்லேருந்து நிப்பிள் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதோட 3 இன்ச்சு கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா முன்னுயரம். ஓகேங்களா? இப்போது கிடச்சிருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னுயரம் 12 இன்ச்சு கிடச்சிருக்கு. இப்போ 12 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ண இடத்த இப்படியே மடித்து விட்டுறேன். இப்படி மடித்து தேய்ச்சி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து வெட்ட போகிறோம். வெட்டுறது வந்து எப்படி வெட்ட போகிறோன்னா, இந்த கிளாத்து கிராஸாக வேணும், கிராஸ் கட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளாத்தை நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி போட்டு வெட்டுங்க. சரிங்களா? இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் கீழாவில் போகும் கிராஸு. இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராஸ் வந்து ஃபுல் கிராஸாக கிடைக்கும். மேல் தூக்கி, அதாவது கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கழுத்து பகுதி அதை மேல் நோக்கி நம்ம வைக்கிறோம். அப்படிங்கும்போது அது வந்து நம்மளுக்கு கிராஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து போடணும். இப்போ நான் கிராஸாகவே போடுறேன். போட்டுட்டு இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கரெக்டாக பேக் பீஸில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம சைடு மூட்டுற ஜாயிண்ட் மூட்டுற இடத்துல கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு சும்மா நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டணும். ஏன்னா நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட்டுக்காக கிளாத் ஈவன் ஆகணும். ஏன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றாச்சு அப்படியே வெட்டும் போது நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கும் போது ஃப்ரண்ட் பீஸ் இன்னும் கொஞ்சம் மார்பு சுற்றளவு உடம்பளவு குறைஞ்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு மாறும். அதை ஈவன் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், சைடில் பேக் சைடில் வரேன், நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அது இந்த மாதிரியே ஆம்ஹோல்கிட்ட எடுக்க வேண்டாம், கீழே இடுப்பு பகுதியிட்ட மட்டும் எடுத்தால் போதும். சரிங்களா? இப்படி தான் வெட்டணும். இதை நான் வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரியே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், கழுத்து முன்கழுத்து எவ்வளோ வேணுன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். எடுக்கவே வேண்டாம். இந்த பேக் பீஸை கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு அதுலேயே நீங்கள் முன்கழுத்து உயரம் எவ்வளோ வேணும், அகலம் எவ்வளோ வேணுன்றதை இது பண்ணிக்கலாம். அகலம் வந்து அதே தான் வரும். இறக்கம் மட்டும் நான் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 5 இன்ச்சுக்கு தகுந்த நெக்கு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். சும்மா ரேண்டமாக வந்து நான் வரைஞ்சிட்டு, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கணும், எவ்வளோ தூரம் கழுத்தோட அகலன்றது தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். பேக் பீஸ்க்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் மேட்ச் ஆகுற மாதிரி. அவ்வளோதான். இப்போது நம்ம வரைஞ்சிருக்க அதே பொசிஷன்லேயே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து வரும். சரிங்களா? மேலே வந்து அதே மார்பு சுற்றளவு தான் இருக்கணும். கீழே மட்டும் இடுப்பு சுற்றளவு கிட்ட மட்டும் கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை 1 இன்ச்சு வந்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். வந்து இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் பீஸு கீழே வந்து கொஞ்சம் வந்து அகழ்ந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ என்ன செய்கிறோம், இதுக்கும் சென்டர் கிளாத்தை வந்து 2 இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதோட சென்டரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து என்ன செய்யணும், நீங்கள்
இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி வைக்கிற இடம், இது கழுத்து பகுதி சரிங்களா. இப்போ இந்த கழுத்து பகுதி பீஸை கொண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண நாச்சோட ஒன்றா வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து நாச்சு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திரும்ப இந்த நாச்சையும் ஒன்றா வச்சு அதை ஒரு நாச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் மெயின் டாட்டு சரிங்களா. இது எதை வச்சு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு பீஸை அதாவது ஃப்ரண்ட்டு பீஸை ரெண்டாக மடித்து சரிசமமாக மடித்து அதில் சென்ட்ரு நாச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கழுத்து பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பீஸு கழுத்து பகுதி நம்ம கொக்கிப்பட்டி வைக்கிற இடம், இந்த பீஸை கொண்டு வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண நாச்சோட ஒன்றுபடுத்தி வச்சு அதை ஒரு நாச்சு கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த நாச்சையும் ஒன்றா வச்சு சென்ட்ரு நாச்சு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் சரிங்களா. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மேலே எடுத்துக்கோங்க கரெக்டாக. இது வந்து நம்மளுக்கு அந்த போட் ஷேப் வரும் இல்லையா பட்டி வைக்கிறதுக்கு, அதுக்கு இங்கிட்டு 1.5 இன்ச்சு இங்கிட்டு 1.5 இன்ச்சு இதெல்லாம் வந்து காமனான அளவு. இதுக்கு மேலே அதிகமாக வைக்கிறதுக்கு வராது. மேக்ஸிமம் வந்து 1.5 இன்ச்சு தான். அதுக்கப்புறம் நம்ம கூடுதலாக 2 இன்ச்செல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அளவில் வந்து ஏதாவது அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி கப் ஷேப் மாறி இருந்தனால வரும். மற்றபடி காமனான அளவு வந்து இதுதான். இதை வந்து என்ன செய்யணும், இந்த போட்டை வந்து சென்ட்ரு டாட்டுகிட்ட கொண்டு வரணும். நான் அந்த டாட்டுகிட்ட கொண்டு போயிட்டேன், சென்ட்ரு டாட்டுகிட்ட கொண்டு போகணும் சரிங்களா. இந்த சென்ட்ரு டாட்டுக்காக தான் இத்தனை நாச்சு கட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து இப்படி சென்ட்ரு டாட்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்படி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு சென்டர் டாட்டு. இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு இன்ச்சுக்கு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு வந்து சென்டராக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இப்படி இந்த நாச்சை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் கட் பண்ணனால அது போயிடுச்சு இல்லையா, அதனால் இப்படி வந்து கட் பண்ணிக்கணும். 2ஆக மடித்தே கட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு டாட்டை வந்து 2ஆக மடித்து அந்த இடத்துல வச்சு 2 கிளாத்தையுமே 2 பக்கமும் வர மாதிரி நாச்சு உழுவுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் கிடச்சிருச்சா, இதில் வந்து உங்களுக்கு மித்த விஷயம் வந்து தைக்கையில் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஆம்ஹோல் டாட் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். ஆம்ஹோல் டாட் வந்து ஒரு 4 இன்ச் கரெக்டாக வச்சுக்கோங்க. 4 இன்ச்செலாம் காமனான அளவு. 4 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு கொக்கிப்பட்டிக்கிட்ட வர இடம் ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டோட மெயின் டாட்டோட உயரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து 2.5 இன்ச்சு கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மேட்ச் பண்ணுற மாதிரி கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் இந்த ஆம்ஹோல் டாட்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இது போடும்போது இந்த டாட்டை வந்து நாச் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போது இந்த ஆம்ஹோல் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு. ஒரு நிமிஷம், 4 இன்ச்சு. ஓகே, 4 இன்ச்சு இங்கே வருது. 4 இன்ச்சு 4 இன்ச்சு 4 இன்ச்சு வந்து டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. அதாவது இந்த ஆம்ஹோல் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி மெயின் டாட்டை போட்டுட்டு ஆம்ஹோல் டாட்டையும் இதையும் ஒன்றா கிராஸ் கோடாக போட்டுட்டு அந்த மெயின் டாட்டுக்கும் ஆம்ஹோல் டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச்சு வந்து இப்படி இங்கே மார்க் பண்ணிட்டோன்னா இந்த டாட்டு இங்கே முடிஞ்சிடணும், இந்த டாட்டு இங்கே முடிஞ்சிடணுன்ற அளவு தான் அது சரிங்களா. இப்போ இந்த இடத்துல 2.25 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதை எப்படி போடணுன்னா இந்த கிராஸையும் கீழே வெட்டிடணும், நெக்கையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்க துணியை சரிசமமாக பார்த்து அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், 2.5 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கணும். 2.25 இன்ச்சுக்கு மெயின் டாட் கொக்கி டாட் போட்டுக்கணும் சரிங்களா. ரொம்ப உளறேன்னு நினைக்கிறேன், குழந்தை அழுகுறானே நான் அவசரமாக எடுத்துகிட்ருக்கேன், அதனால் உளறாண்டி அந்த டென்ஷனில், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் முடிஞ்சிடுச்சுங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பீஸ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுலேயும் இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லையா, கரைப்பகுதியை கட் பண்ணி நம்ம வந்து தனியாக மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் தனிப்படுத்திக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது இதுதான் ரொம்ப முக்கியம், கை தான். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து நான் வந்து பட்டிக்கு வச்சுக்க போகிறேன், பெல்ட்டுக்கு. அதெல்லாம் நான் வந்து என்னோடய மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெல்ட்டு நான் சொல்லி கொடுப்பேன். அது மட்டும் இப்போ கட் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு பீஸோ பேக் பீஸோ, அதில் ஏதோ ஒரு பீஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், ஆம் ஹோல் வந்து அளவு எடுத்துக்கலாம். எப்படி அளவு எடுக்கணும்னா, இந்த ஆம் ஹோல் ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி டேப்பை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது இதில் வந்து 10 இன்ச்சு கிடைக்குது. சரிங்களா? 10 இன்ச்சு கிடைக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும், துணியை 4ஆக மடிக்கணும். மடிச்சுட்டு கையோட நீளம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். எனக்கு என் பக்கம் வந்து ஆம் ஹோல் பீஸ் இருக்குது, அதாவது ஓப்பனாக இருக்குது. 4 பீஸும் ஓப்பனாக இருக்குது, இங்கிட்டு ஓப்பனாக இருக்குது, இங்கிட்டு ஓப்பனாக இருக்குது. இந்த கையோட நீளம் மட்டும்தான் வந்து க்ளோஸாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் மேலே இருக்க இடம் தான் கையோட நீளம். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இதில் எனக்கு அதில் வந்து ஆம் ஹோலோட அளவு வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸ்லையும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10 இன்ச்சு கிடச்சிருக்கு. 10 இன்ச்சு கிடச்சிருக்கு. அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு 9 இன்ச்சு இருந்தால் போதும். சரிங்களா? அங்கே 10 இன்ச்சுனா இங்கே 9 இன்ச்சு இருந்தால் போதும். அதாவது அந்த அளவுலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக வந்து நம்மளுக்கு இந்த ஆம் ஹோல், நம்ம கை பீஸோட இந்த ஆம் ஹோல் பகுதி இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுதலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்மிங்கிறது 1 இன்ச்சுக்கு மேலே கம்மியாக இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது கையோட நீளம் மேலே இருக்குன்னா கை நீளத்துக்கு நேர் ஆப்போசிட் கீழே வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட நீளம் எவ்வளோ வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கையோட நீளம் எனக்கு மடிச்சடிக்க எல்லாம் சேர்த்து 8 இன்ச்சு வருது. ஸோ 8 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டயக்ராமில் சொன்ன மாதிரியே தான் கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடம் வரும். சரிங்களா? ஷோல்டரில் ஜாயின் பண்ணுற இடம் இது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த நம்ம 1 இன்ச் கோடு விட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் மட்டும் நம்ம சென்டராக எடுக்கணும். எவ்வளோ அளவு வருதுன்னா 7.5 வருது. 7.5ல் பாதி 3.25, அவ்வளோதானே? ஆமாம், 7.5ல் பாதி 3.25. 3.25க்கு இந்த மாதிரி ஒரு மார்க் போடணும். அதே மாதிரியே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் இங்கே 3.25னா 2.25 போட்டுக்கோங்க. இதே லாங் ஸ்லீவாக இருக்குது 3/4 எல்போ அந்த மாதிரி போடுறீங்கன்னா அங்கே 3.25னா அந்த 3.25 அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. சரிங்களா? ஏன் நான் வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்ததுன்னா 1 இன்ச்சு கம்மியாக போடுங்க இங்கே இருக்க அளவை விடனா, இங்கிட்டு வெளியில் வர வர ஆம் ஹோல் வந்து ஆம் ஹோல் அடிப்பகுதி, ஸ்லீவில் உள்ள அடிப்பகுதி குறைஞ்சிரும். அப்போ ஆம் ஹோல் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும் தைச்சோம்னா. அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? என்ன செய்கிறேன், இது வந்து சென்டர் வந்து இதுக்குரிய சென்டர் எடுக்கணும். சரிங்களா? இதிலேருந்து இதுக்கும் உள்ள சென்டர் எடுத்து இங்கே வந்து நான் 3.25 இன்ச்சு போட்டேன். 3.25 1 இன்ச்சு கம்மி பண்ணி நான் இங்கேருந்து இங்கேக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இது கையோட அடிப்பகுதி, அக்குள் தெரியும், அதனால் 1 இன்ச்சு கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு இது ரெண்டுக்கும் நடுப்பட்ட சைஸ் சென்டர் எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்து கோடு வந்து இப்படி தூக்கி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், க்ளோஸாக இருக்க பகுதியை என்னோட பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த கோடு இங்கே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு தூக்கி விட்டோம் இல்லையா, அதுலேருந்து இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் ஒரு கர்வாக இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சு இங்கே தூக்கணும் இல்லையா, அது திரும்ப அதே இடத்துல வச்சு திரும்ப 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அது மேலே ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே இப்படி வந்துடணும். அவ்வளோதான். ஸ்கேலை திரும்ப இந்த இடத்துல இப்படி திருப்பி வச்சுக்கணும். இங்கே இப்படி வச்சுருப்போம், இங்கே இப்படி வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிசரை கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒன்றும் இல்லை, இந்த 1 இன்ச்சு நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இது லைட்டாக இந்த இடத்துல அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் குறுகலாக தான் வரும் கை, நம்மளுக்கு ரொம்ப கிளாத் இருந்தால் கசகசன்னு இருக்கும். அதனால் இப்போ கட் பண்ணும்போது அதை கட் பண்ணிடலாம். குடையிறது தான் உங்களுக்கு, அதில் 2 கோடு போட்டிருக்கிறது வந்து குடையிறது, வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு மேலேயே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு சென்டர் நாச் கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவில்.
சென்டர் நாச் கட் பண்ணி ஸ்லீவை அப்படியே விரிச்சுக்கிறேன். விரிச்சிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டபுள் கோடு, அதுதான் குடையிறது. அந்த குடையிறதை இப்போ பண்ணிடலாம். கரெக்டாக இங்கேருந்து 1 இன்ச்சு இங்கே நவுத்தி நம்ம என்ன செய்யணும், சிசரை வைக்கிறோம். அப்புறம் நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அது மேலேயே வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து முடிஞ்சிடணும். கடைசி வரைக்கும் போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எங்கே நாச் கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம நாச் கட் பண்ணிக்கலாம். அதாவது எங்கே குடஞ்சிருக்கோமோ அங்கிட்ட நாச் கட் பண்ணிக்கலாம். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். ஓகேங்களா? இதுதான் குடையிறது. குடையிறதுக்குன்னு தனியாக எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா டயக்ராம், அந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது குடையிறதுக்குன்னு தனியாக அதுலேயே வந்து லைன் வந்துடும். ஓகே, இப்போது இந்த நாச் கட் பண்ணியிருக்க பகுதி நம்மளுக்கு ஸ்லீவில் ஃப்ரண்ட் பகுதி வரணும். ஃப்ரண்ட் அக்குள் பகுதியில் வரணும். அதுக்காக தான் இந்த நாச் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு அக்குள் பகுதிக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே வருது பாருங்கள். இது வந்து இந்த கைக்கு, இது வந்து இந்த கைக்கு நம்ம தெரியணும். அதுக்காக தான். ஓகேவா? இப்படி வரணும் அட்டாச் பண்ணும்போது, அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து கொக்கி பட்டியும் கழுத்து, அதாவது இதில் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு கழுத்துக்கு வந்து பைப்பிங் வைக்கணும், கொக்கி பட்டி வைக்கணும், அப்புறம் வந்து பெல்ட் பீஸ், இது எல்லாமே தைக்கும் போது எப்படி எதுக்கு கட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.